முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை அவரது மனைவி சங்கீதா வாபஸ் பெற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழக தலைவரும் தற்போதைய முதலமைச்சரும் நடிகருமான விஜய் அவர்களுக்கும் அவர் மனைவி சங்கீதா அவர்களுக்கும் 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் திருமணம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் இருவரும் ஒன்றாக ஒரே வீட்டில் வசித்து வந்த நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்தார்கள். இந்த பிரிந்ததன் காரணமாக சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு கடந்த 2025 டிசம்பர் மாதம் மனு தாக்கல் செய்திருந்தார். அதன் பின்பாக வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் அந்த வழக்கு விசாரணை செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்தது. அதன் பின்பாக ஏப்ரல் மாதம் வந்தது. அதன் தொடர்ச்சியாக ஜூன் மாதம் 15ஆம் தேதி வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அப்போது உரிய முகவரி மின்னஞ்சல் கொடுக்கவில்லை என தெரிவித்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி இன்று இந்த வழக்கு விசாரணை வரும் என தெரிவித்திருந்தார். நீதிபதி சுஜாதா முன்னிலையில் காலை 10:45 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணை வரும்போது விஜயுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் கால அவகாசம் வேண்டும் என்றும் சட்டமன்றம் தற்போது நடைபெற்று கொண்டிருப்பதன் காரணமாக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் வீடியோ கான்பரன்ஸ் பங்கேற்க முடியாது என தெரிவித்திருந்தார். இதையடுத்து சங்கீதா அவர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டது. அதன் பின்பாக 2 மணி நேரம் அந்த வழக்கு என்பது தள்ளி வைக்கப்பட்டது. ஏனென்றால் சங்கீதா தற்போது இந்தியா நாட்டில் இல்லை, லண்டனில் இருக்கிறார். அந்த பகுதியில் அதிகாலை நேரம் 7 மணி. அந்த பகுதியில் அதனை அடுத்து 12 மணிக்கு மேலாக இந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலாக கழித்து தொடங்கியது. 20லிருந்து 25 நிமிடம் சங்கீதா அவர்களிடம் மற்றும் அவர்களுடைய வழக்கறிஞர்கள் விஜயோட வழக்கறிஞர்கள் மட்டுமே அந்த பகுதியில் அந்த அறையில் வைத்து மற்றவர்களை வெளியேற்றிவிட்டு அறை மூடப்பட்டது. அறை மூடப்பட்ட பின்பாக கிட்டத்தட்ட 20 நிமிடத்துக்கு மேலாக சங்கீதாவிடம் அந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலியமாக சுஜாதா நீதிபதி விசாரணையானது மேற்கொண்டார். அதன் பின்பாக விஜய் அவர்கள் ஆஜராவதற்கான எப்போது தேதி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தது. இந்த நிலையில் சுஜாதா அவர்கள் கூறுகையில் இந்த வழக்கு விசாரணை முழுமையாக நிறைவு பெறுவதற்கு சூழ்நிலையில் இருவரும் ஆஜராக வேண்டும் என்று பேசிக்கொண்ட நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணை தொடர்பான எப்போது மேலும் மீண்டும் விசாரணை என தெரிவித்து இன்று மாலை அறிவிப்போம் என்று தெரிவித்திருந்தால், ஆனால் நடிகர் விஜயுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இந்த மனுவை வாபஸ் பெறுவதாகவும் இந்த இரு வழக்குகள் இருக்கக்கூடிய இந்த இரு வழக்குகளையும் வாபஸ் பெறுவதும் அதிரடியாக அறிவித்திருக்கிறார். பரபரப்பான இந்த அரசியல் சட்டமன்ற நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது ஒரு புறம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த இருவருடைய கருத்து வேறுபாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இணைப்பிலேயர் ஸ்ரீராம், விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவை செங்கல்பட்டு நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெற்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜயின் மனைவி சங்கீதா. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்க தொடரலாம். முதலமைச்சர் விஜயினுடைய மனைவி சங்கீதா சில குடும்ப பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தை நாடியிருந்தார். தனக்கு விவாகரத்து வேண்டும் என்பதாகவெல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவை தேர்தல் தேதி எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்கின்ற ஒரு சூழல் நிலவிய பொழுது சங்கீதா திடீரென்று நீதிமன்றத்திற்கு சென்று இது போன்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார். அதற்கு முன்பாகவே அவர் இந்த விவாகரத்து வழக்கை தாக்கல் செய்திருந்தாலும் அந்த தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலே இது மிகப்பெரிய அளவில் எதிரொலித்திருந்தது. தனக்கு பராமரிப்பு நிதி வேண்டும், வீட்டிலே என்னால் வசிக்க முடியவில்லை, நான் வெளியேற்றப்பட்டு விட்டேன் என்பதாகவெல்லாம் தன்னுடைய அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில்தான் தற்போது மனம் உவந்து தானாகவே இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் இன்றைக்கு காணொலி காட்சி வாயிலாக விசாரணைக்கு ஆஜராகியிருந்த முதலமைச்சர் அவர்களுடைய மனைவி இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையிலே காணொலி காட்சி மூலமாக ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே அனுமதி எல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த பொழுது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதால் வேறு தேதிக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டிருந்தார்கள். என்றாலும் முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா இன்றைக்கே இந்த வழக்கின் விசாரணையை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். விவாகரத்து வழக்கிலே அவர்தான் நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தார் சங்கீதா அவர்கள் முதலில். எனவே அவருடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு இன்றைக்கு பிற்பகலில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றிருந்தது. வழக்கம் போன்று இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி சுஜாதா அவர்களுக்கு முன்பாக ஆஜராகியிருந்த முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா ஏறக்குறைய ஒரு 15 நிமிடங்களுக்கு மேலாக சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். அதன் பிறகு தன்னுடைய கணவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீது தொடரப்பட்ட விவாகரத்து வழக்கையும் குடியிருப்பு உரிமை தொடர்பான வழக்கையும்
தாமாகவே முன்வந்து வாபஸ் பெற்றுக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார். இதன் மூலமாக இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வழக்கு தற்போது முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே முதலமைச்சருக்கு எதிரான அந்த விவாகரத்து வழக்கு என்பது தற்போது ஒரு இறுதி கட்டத்தை இன்றைக்கே எட்டி அந்த வழக்கு சுமூகமாக தீர்க்கப்பட்டிருக்கின்றது. முதலமைச்சரோடு இணைந்து வாழ விருப்பம் தெரிவிக்கின்றார் என்ற அடிப்படையில் கூட அந்த விவாகரத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதாக அந்த 15 நிமிட காணொலி மூலம் ஆஜராகி அவர் கொடுத்திருந்த விளக்கங்கள் அமைந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த விவாகரத்து வழக்கை மட்டுமல்லாமல் குடியிருப்பு உரிமை கேட்டிருந்த ஒரு வழக்கையும் கூட அவர் திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கின்றார். எனவே தனக்கு பராமரிப்பு நிதி வேண்டும் என்பதாகவும் அந்த வீட்டிலே தனக்கு பங்கு வேண்டும் என்பதாகவும் வீட்டில் வசிப்பதற்கு தனக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வோடு இருப்பதாகவெல்லாம் அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவை அனைத்தையும் திரும்ப பெற்றிருக்கின்றார். எனவே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக அவருடைய மனைவி விவாகரத்து வழக்கு என்ற அடிப்படையில் தாக்கல் செய்திருந்த மனு தற்போது முழு அளவில் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தாமே மனமுவந்து அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக முதலமைச்சருடைய மனைவி சங்கீதா தெரிவித்திருக்கின்றார். அவருடைய வேண்டுகோள் அடிப்படையிலே நீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றது. வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவருடைய இந்த விளக்கமானது முழு அளவில் நீதிமன்றத்தால் ஏற்கப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய கணவருக்கு எதிராக தான் கூறியிருந்த அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்ளும் விதமாக அந்த மனுவையும் அவர் திரும்ப பெற்றிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.